ஹாய் நண்பா. இந்த வீடியோ வந்துட்டு ஏர்டோன் நம்பர்ஸ் அனைவருமே ஐடி போட்டவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னா இது நீங்கள் பார்த்தா தான் உங்களால் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு வித்ட்ராவல் வந்துட்டு எடுக்க முடியும். சரிங்களா? கிராம்பே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அப்போது கிராம்பேயில் உங்களுக்கு ஒரு ஐடி ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த ஐடியை உங்கள் ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். சப்போஸ் என்கிட்ட வந்து கிராம்பே இல்லை அப்படின்னா உங்களை யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்க அந்த கிராம்பேயோட லிங்க்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. கிராம்பே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். நம்ம வந்துட்டு வித்ட்ரால் கொடுக்குற காயின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூஎஸ்டியே இங்கே வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? ஐ மீன் அப்படின்னா ஏர்டோன் சைட்லேருந்து நம்ம வித்ட்ரால் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு கிராம்பே அட்ரஸுக்கு வந்துட்டு டோன் காயின் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போது இன்றைக்கி நான் வந்து ஒரு வித்ட்ரால் போடும்போது எனக்கு என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா ஜிசிசி காயின் வந்துட்டு உள்ளே வந்துட்டு கேட்டுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ ஜிசிசி காயின் வந்துட்டு ஓகே கேஸ் ஃபீஸ் காயின் தானே அப்படின்ட்டு நான் வந்துட்டு இந்த சென்டு கொடுத்துக்கிறேன். இதில் கிராம் செயின் அப்படிங்கிறதா அது வந்துட்டு ஜிசிசி காயின். ஓகேங்களா? ஸோ இந்த காயின் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போது ஒரு $14 இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் மேக்ஸிமம் ஒரு $10 நம்ம வித்ட்ரால் போட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 0.25 சென்ட் வந்துட்டு $0.25 வந்து தேவைப்படுது. சரிங்களா? $1/4 வந்துட்டு தேவைப்படுது. ஸோ இந்த கிராம் செயினில் நீங்கள் $10 வித்ட்ரா கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு $1/4 வந்துட்டு உள்ளே இருக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் $100 நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு $2.5 வந்துட்டு உள்ள உங்களுக்கு கேஸ் ஃபீஸாக வந்துட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு 200 சம்திங் கொடுத்தேன். ஸோ அதுக்கு பார்த்து 200 சம்திங் மீன்ஸ் டோன் காயின். ஸோ கொடுக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு $5 மேலே வந்துட்டு எனக்கு வந்து எடுத்துச்சு ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் $5 200 சம்திங் கொடுத்தேன் டான். ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் வந்துட்டு எத்தனை வித்ட்ரால் கொடுக்குறீங்களோ டோனில் அதுக்கேற்ற மாதிரி $1/4 வந்துட்டு ஃபீஸாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் ஒரு $1000 நீங்கள் வித்ட்ரால் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு $25 வந்துட்டு கிராம் செயினில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கேஸ் ஃபீஸ் இருக்கணும். இது எப்படி கொண்டு வரது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யூஎஸ்டிடியை வந்துட்டு அட்ரஸ் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா யூஎஸ்டிடி வந்துட்டு உங்கள் சேஃப் ஃபால் டோக்கன் பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இல்லை என்கிட்ட அதெல்லாம் இல்லைங்க சார் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் தெரிஞ்சவங்ககிட்ட அது இருந்துன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை அதுவும் இல்லை சார் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு யார் லீடர் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கங்க. நம்ம டீமில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கேஸ் ஃபீஸ் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க. எப்படி வாங்கலாம் அப்படின்னா இப்போ இந்த ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட வேலெட்டை இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். உங்களோட அட்ரஸ் வந்துட்டு காப்பி ஆயிரும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு BEP20 அட்ரஸை உள்ளே கொண்டு வாங்க. BEP20 அட்ரஸை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஒரு எக்ஸாம்பிள் ஒரு $20 இருக்குன்னு வச்சுக்கோங்க BEP20யில். இப்போ உள்ளே வந்த பிறகு நீங்கள் வந்துட்டு ஸ்வாப் பண்ணணும். பேக் வந்துக்குங்க. இதில் ரெண்டாவதாக பாருங்கள் ஸ்வாப்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் இங்கே வந்துட்டு யூஎஸ்டிடியை இது பண்ணுங்கள். அது டான் டச் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு BEP20 யூஎஸ்டிடின்னு இருக்கும். இதை டச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் வந்து ஆல்ரெடி போட்டு பார்த்துட்டேன். சப்போஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ணுறதுன்னு தான் ஃபஸ்ட் நான் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். சரிங்களா? இங்கே வந்து BEP20 வந்துருச்சு. இங்கே என்ன வரணும்னா ஜிசிசி வரணும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஜிசிசி. இதை டச் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கம்மியாக தான் வித்ட்ரால் போடுறீங்கன்னா நீங்கள் ஒரு $10 நீங்கள் லோட் பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட நான் டெய்லி ஒரு அதிகமாக இல்லை உள்ளே வந்துட்டு நான் வித்ட்ரால் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு $30 $40 நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு $10 சும்மா நான் கொடுக்குறேன் நான். இப்போ நீங்கள் 10ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிசிசி காயின் வந்துட்டு உங்களுக்கு 20 காயின் உங்களுக்கு கிடைக்குன்னு போட்டுக்கிறாங்க. அப்போது ஒரு காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $6 ஜிசிசி காயினோட வேல்யூ பார்த்தீங்களா ஒரு $46 சம்திங் $47 சம்திங். சரிங்களா? இது கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் ஃபீஸ் எல்லாம் போக உங்களுக்கு இந்த டாலர் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? $10 உங்களுக்கு 20 ஜிசிசி காயின் கிடச்சிரும். இந்த ஜிசிசி காயின் கிடச்ச பிறகு தான் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப்பில் போயிட்டு இப்போ உங்களுக்கு டான் மேலே இருக்கும், BEP20 கீழே இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு 50 டான் இருக்குது அப்படின்னா 50ன்னு போட்டிங்க அப்படின்னா ஸோ கீழே வந்துட்டு உங்களுக்கு $67 வந்து கிடைக்கும்னு போட்டுக்கிறாங்க. அப்போது அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்வாப் கிளிக் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். எதுவுமே வந்து மாற்றாதீங்க. வெயிட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு 5 செகண்ட்ஸ் வந்துட்டு
ஒரு ரோலிங் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், உங்களுக்கு யூஎஸ்டிடியாக வந்துட்டு உங்களுக்கு உள்ளே வந்து ஆட் ஆகிருக்கும். அப்போ இந்த சென்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு யூஎஸ்டிடி வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு காட்டிடும். இப்போ என்கிட்ட இல்லை, நான் வித்ட்ரால் போட்டுட்டேன். வித்ட்ரால் போட்டு ஒர்க் அவுட் ஆனாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா, இது நான் போட்டுட்டேன். அது போக உங்களுக்கு பினான்ஸ் இந்த பிஎன்பி கேஸ் ஃபீஸும் வச்சுக்கோங்க உள்ள, சரிங்களா, இதுவும் இருக்கணும். ஸோ சேம் உங்கள்கிட்ட எப்படி சொன்னேன் இப்போ நான் கிராம்பேக்கு ஜிசிசிக்கு என்ன சொன்னேன், அந்த ஃபண்டில் போய் அந்த டாலரை வாங்கிக்கிங்க, ஃபஸ்ட்டு யூஎஸ்டி டாலர் வாங்கிக்கிங்க. ஸ்வாப்பில் போயிட்டு இங்கே மேலே வந்துட்டு யூஎஸ்டி இருக்கணும், கீழே வந்துட்டு உங்களுக்கு எந்த டாலர் வாங்கணுமோ அந்த காயின் இருக்கணும், சிம்பிள் இருக்கணும். அப்போ பிஎன்பி எடுத்து வாங்குறீங்கன்னா யூஎஸ்டி மேலே கீழே பிஎன்பி. ஓகேங்களா, பண்ணி ஓகே பண்ணால் தான் உங்களுக்கு எந்த காயின் வேணுமோ அந்த காயின் நீங்கள் வாங்க முடியும். எல்லா காயினும் நீங்கள் இந்த யூஎஸ்டி வச்சு தான் நீங்கள் வாங்க முடியும். சரிங்களா, அப்போ இந்த யூஎஸ்டி இப்போ என்கிட்ட வந்து 0.76 இருக்குது. இப்போ நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்20 அட்ரஸ் உங்களை லோட் பண்ண சொல்லும். நீங்கள் இங்கே எவ்வளோ காயின் இருக்குது நீங்கள் அதை போட்டுக்கலாம். அப்போ உங்கள்கிட்ட கீழே வந்துட்டு 0.76னால் நீங்கள் அதை நீங்கள் போட்டுக்கலாம். பட் அதிகமாக போடுங்க. உங்கள்கிட்ட ஒரு $20 $30 இருந்தால் நீங்கள் 20 போட்டுங்க, 30 போட்டுங்க. சரிங்களா, போட்டுட்டு சென்டு கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒரு செகண்ட் 2 செகண்டில் உங்களோட வேலெட்டுக்கு வந்துட்டு டாலராக மாறிடும். டாலர் வந்த பிறகு நீங்கள் எங்கிட்ட கொடுத்துக்கொண்டு நீங்கள் அமௌண்ட்டோட வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு டாலர் வந்ததுன்னா நானே சேல்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்களே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ சிம்பிள். ஸோ பிஎன்பி கேஸ் ஃபீஸும் வச்சுக்கோங்க, ஜிசிசி கேஸ் ஃபீஸும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வித்ட்ரா கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்வாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு $0.25 வந்துட்டு உங்களுக்கு ஃபீஸாக வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம சேஃபால் டோக்கன் பாக்கெட் ட்ரஸ்ட் வாலெட்டு ஏதோ ஒன்றில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மாற்றிட்டுருக்குறோம். ஸோ அதில் அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் கேஸ் ஃபீஸ் கொடுக்குறக்கு, ஸோ நம்ம சைட்டில் மக்களே ஒர்க் பண்ணி அந்த கேஸ் ஃபீஸ் வந்துட்டு நம்மளோட ஓனர்ஸே வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கிறாங்க சைட்டில். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. ஸோ வித்ட்ராலாம் வருது, ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு மூவ் ஆகி போயிட்டுருக்குது கடந்த ஒரு வருஷமாக. ஸோ இந்த ஏர்டோன் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா உங்களால் யார் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து காட்டுறாங்களோ அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து வித்ட்ரால் போகிறக்கான மெத்தட் தான் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் இந்த பிஎன்பி கொண்டு வரதான் ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா அதுவும் சொல்லிடுறேன். சப்போஸ் தெரியலன்ட்டுருவீங்க. யூஎஸ்டி நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த ஸ்வாப் போயிட்டு இந்த டானுங்கிறத வெப்20 மாற்றிடுங்க. ஓகேங்களா, இங்கே வந்துட்டு பிஎன்பியாக வச்சுக்கோங்க. இது டச் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம். ஓகே, சின்ன மிஸ்டேக்கு ஒன்றும் இல்லை. நம்ம பிஎன்பி வந்துட்டு யூஎஸ்டி கொண்டு வந்து இங்கே மாற்றாதீங்க. நம்மளோட சேஃபாலேயே பிஎன்பி அந்த யூஎஸ்டி வச்சு பிஎன்பியை மாற்றிக்கிங்க. ஓகேங்களா, அங்கே பிஎன்பியை நீங்கள் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க பிஎன்பியை. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரில அப்படின்னா கேளுங்க, சொல்லித்தரேன். ஸோ இது வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ஏன் நான் சொல்லிக் கொடுக்குற காரணம் என்னென்னா, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நெட்வொர்க்னு என்னென்ன தெரியும், இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். சரிங்களா, அதனால தான் வீடியோ வந்து நான் போட்டேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இதுவுமே அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பாய், see you.